ஒன்றுக்கும் கவலைப்படாம. நீ சிலவர் ஏன் பிரதர் கவலையா இருக்கிறீங்க, அது ஏங்கய்யா கேக்குறீங்க? ஆண்டவர் சொல்றது எதுக்கும் கவலைப்படாத, எதுக்கும் என்ன செய்யாத, கவலைப்படாத. எல்லாவற்றை குறித்து வேண்டுதல் எல்லாவற்றை குறித்து என்ன செய்யுங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்தணும்? ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்தணும். ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்பொழுது என்ன செய்யுமா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரம் பெரிய காரியத்தை நமக்கு செய்யும். அதிகம் என்ன செய்வோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதுதான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஸ்தோத்திரம் பண்ண 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 ஆண்டவர் மலை போல இருக்கிற காரியத்தையும் நமக்கு லகுவாக்கி கொடுப்பார். எப்பேற்பட்டதை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, ஆமென். ஆக ஸ்தோத்திரம் செஞ்சா பரிசுத்தாவின் பிரியப்படுவார். நம்முடைய நோக்கமே என்ன? பரிசுத்தாவி துக்கப்படுத்தாம வாழணும். வீணான வம்பு, வழக்கு, வாக்குவாதம், கோபம், எரிச்சல் இதெல்லாம் நம்ம விட்டு நீக்கி போட்டு ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி தேவையில்லாத காரியங்களை பேசாம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதுவே ஆண்டவருக்கு முன்பாக பிரியமானதாய் காணப்படுகிறது. அப்படி ஸ்தோத்திரம் பண்ண 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 ஆண்டவர் நம்ம கெட்டாத உயரத்துல நம்மை கொண்டு போய் வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார்.